ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் பிரியாணி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு கறியுமே கழுவி கழிச்சுக்கு பார்த்திங்கன்னா அதில் போட்டாச்சுங்க. போட்டு தயிருமே ஊற்றியாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, லெமனுமே கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைமையை போட்டுருவோம். சூப்பராக நல்லா உப்பு எல்லாமே இப்போ நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா ஊறினா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் வட்டா சின்னதாக ஒரு வட்டா ஒன்று வச்சுட்டேங்க. 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ கறி தாங்க இது. அவ்வளோதான். சின்ன வட்டா வச்சு கொஞ்சம் நெய் ரீஃபண்ட் ஆயிலுமா ஊற்றி பிரியாணி வேலை பட்டை இலக்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு சூப்பராக பொன்னிறமாக வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கி வந்தோடனே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா பையன் தான் வெளிநாட்டுக்கு வந்துருக்காங்கள, அந்த பையன் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் தான் இன்றைக்கி விருந்து ஹைதராபாத் பிரியாணி. அவரை வச்சு தான் இன்றைக்கி செக் பண்ணியிருக்கிறோம். சூப்பராக தண்ணியுமே வச்சாச்சுங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சுங்க. அதுக்கு வந்து தண்ணியுமே வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுட்டோம். தண்ணி கொதி வந்து உப்புமே போட்டுடலாம். போட்டு அரிசி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தாங்க. ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அரிசி சும்மா அப்படி உடஞ்சா போதும். 3/4 வேக்காடு வந்தாச்சு. நம்ம சாப்பாடுமே நம்ம தம்மில் விடுறதுக்கும் சாப்பாடுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சூப்பராகவே இருந்துச்சுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க, அவ்வளோதான். சாப்பாடு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கேயுமே கறி, அந்த கறியுமே பாருங்கள் சூப்பராக நல்லா செம்மையாக வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். சாப்பாடு சூப்பராக போட்டுடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் முந்திரியுமே நெய்யில் வதக்கி போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது நம்ம எடுத்து வச்ச பார்த்திங்கன்னா வெங்காயம், முந்திரி எல்லாமே போட்டு சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. ஹைதராபாத் பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக எங்கிட்ட கேசரி பவுடர், குங்குமப்பூ எதுவுமே இல்லை. சரி, அது மாதிரி ஊற்றிக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக கலருக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி.